ஹாய், ஐ எம் டாக்டர் பிருந்தா. இந்த வீடியோவில் சால்ட் வாட்டர் கார்கிள், அதாவது உப்பு தண்ணி வச்சு எப்படி வாய் கொப்பளிக்கிறது, அது யாரெல்லாம் வாய் கொப்பளிக்கலாம், யாரெல்லாம் வாய் கொப்பளிக்கக்கூடாது, அப்படி வாய் கொப்பளிக்கிறதுனால ஏற்படும் நன்மைகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சால்ட் வாட்டர் கார்கிள் எப்படி பண்ணலான்னா, ஒரு கிளாஸ் லூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். லூக் வார்ம் வாட்டர்னால் என்னென்னா, தண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுனாகவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். கல்லுப்பு நல்லா கரைஞ்சதும் உங்களால் தண்ணியை எந்த அளவுக்கு வாயில் ஹோல்ட் பண்ண முடியுதோ அந்தளவு தண்ணி எடுத்து நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு துப்பிக்கோங்க. உடனே துப்பிடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸாவது நல்லா வாய் கொப்பளிச்சு துப்பணும். இந்த சால்ட் வாட்டர் கார்கிளிங் பண்ணுறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வாயில் உள்ள எல்லா பாக்டீரியாவும் கொள்ளாது, ஆனால் சில முக்கியமான பாக்டீரியாவும் கொள்ளுதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. இதில் சால்ட் ஒரு மீடியமாக ஆக்ட் பண்ணுறதுனால பாக்டீரியாவில் உள்ள எல்லா வாட்டர் கண்டென்ட்டும் ரிமூவ் ஆகிடும். பாக்டீரியாவில் எந்த வாட்டர் கண்டென்ட்டும் இல்லாத போது அது எந்த விதமான எஃபெக்டும் உண்டு பண்ணாது. ஸோ அதோட லைஃப் முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆஸ்மாசிஸ்னு சொல்லுவோம். இந்த உப்பு தண்ணி வச்சு வாய் கொப்பளிக்கிறது யாரெல்லாம் பண்ணலான்னா, இப்போ ரீசெண்டாக பல்லை எடுத்திருக்கீங்க அப்படின்னா, பல்லை எடுத்த உடனே உப்பு தண்ணி வச்சு வாய் கொப்பளிக்கக்கூடாது. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமே லைட்டாக உப்பு தண்ணி வச்சு வாய் கொப்பளிச்சிங்கன்னா உங்களுக்கு பெயின் கொஞ்சம் குறைய சான்ஸ் இருக்குது. கம் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க உப்பு தண்ணி வச்சு வாய் கொப்பளிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தானே தவிர வாயில் உள்ள எல்லா கிருமிகளும் அழியாது. அவங்க ப்ராப்பராக டென்டிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க கம் இன்ஃபெக்ஷனுக்கு ஸ்கேலிங் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா சால்ட் வாட்டர் கார்கிளிங் பண்ணால் கொஞ்சம் கம் இன்ஃபெக்ஷன் ரெடியூஸ் ஆகும். ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் ஆல்ரெடி ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால அவங்க சால்ட் வாட்டர் கார்கிளிங் ரெகுலராக பண்ணாமல் அக்கேஷ்னலாக பண்ணுறது நல்லது. சில பேருக்கு எது வாய்க்குள்ளே போனாலுமே உடனே கேக் ரிஃப்ளெக்ஸ், அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் சால்ட் வாட்டர் கார்கிளிங் பண்ணும்போது ப்ரிகாஷனோட பண்ணிக்கோங்க. இது மாதிரி டென்டல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.